ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நான் திவ்யா. இன்றைக்கி நம்ம ஜான்வரி மந்த்துக்கான ரீடிங் ரேப்பப் தான் பார்க்க போகிறோம். ஜான்வரியில் நான் ஒரு 4 புக்ஸ் ரீட் பண்ணியிருந்தேன். அது என்னென்ன புக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் புக் த ஆர்ட் ஆஃப் பீயிங் அலோன் பை ரேணுகா கௌரானி அப்படிங்கிற ஒருத்தங்க எழுதின புக் தான். இப்போ நிறையா பேர் தனியாக இருக்கிறதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க. அந்த ஒரு சேட்னஸ், எம்டினஸ் அவங்களால இருக்க முடியாது. ஒரு கனெக்ஷன் வேணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறத நம்ம கேட்டிருப்போம் இல்லைங்களா? ஆனால் நம்ம தனியாக இருக்கும்போது தான் நிறைய விஷயம் நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கலாம், நம்மளுடைய தாட்ஸை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கலாம். நம்மளே நம்மளோட ஓன் கம்பெனியை என்ஜாய் பண்ணல அப்படின்னா எப்படி? இன்னொருத்தங்களை எப்போவுமே நம்ம கூடயே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? அதை பற்றி அவ்வளோ சூப்பராக இந்த ஆத்தர் எழுதியிருப்பாங்க. லோன்லினஸ் அப்படிங்கிறது நிறைய பேர் அது ஒரு சாபம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறத நம்ம கேட்டிருப்போம். ஆனால் அது அப்படி கிடையாது. அதுதான் நம்ம க்ரோத்துக்கே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் அப்படி பார்த்தா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா தனியாக தான் இருக்கேன். நான் அந்த மாதிரி நான் ஃபீலே பண்ண மாட்டேன். நான் நிறைய பேர் கூட இருந்திருந்தானா நான் ரீட் பண்ணுவேனான்னு எனக்கு தெரியாது, நான் இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணுவேனான்னு தெரியாது. நம்ம எப்படி எஃபெக்டிவாக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ரொமான்டிசைஸ் பண்ணுறாங்க அந்த லோன்லினஸ்ஸே. அதாவது யாராச்சும் ஒருத்தங்க வருவாங்க, வந்தால் எனக்கு இந்த லோன்லினஸ் போயிடும், அவங்க கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்கிறத கேட்குறோம். ஆனால் அது அப்படி கிடையாது. நம்ம தான் மூவ் ஆன் பண்ணிக்கணும். நமக்குன்னு ஏதாவது ஆசை, கனவு அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? அதையெல்லாம் நோக்கி அழகாக போகலாம். அதாவது இந்த ஆத்தர் 2 பார்ட்டாக பிரிச்சிருப்பாங்க. அந்த லோன்லினஸ்லேருந்தே நம்ம அந்த சாலிட்யூடில் இருந்தே நம்ம எப்படி க்ரோத் அடுத்த லெவலுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சூப்பராக ப்ராக்டிக்கல் டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸோடு சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பாக இந்த புக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம செல்ஃப் ரிஃப்ளெக்ஷனுக்கு, டிஸ்கவரி, நம்மளே புரிஞ்சுக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ இல்லை ஏதாவது ஒரு டிப்ரெஷனில், ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் அந்த மாதிரிலாம் ஒரு சுச்சுவேஷனில் இருந்தால் கண்டிப்பாக இந்த புக் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட்டு செகண்டாக படித்த புக் மையலி கரையோரம் அப்படிங்கிற ஒரு புத்தகம். எம் முகுந்தன் அவர்கள் எழுதினது. தமிழில் இளம் பாரதி அவர்கள் மொழிபெயர்த்தது. பேஜஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 267 பேஜஸ். என்பிடி நேஷ்னல் புக் ட்ரஸ்ட் தான் இந்த புத்தகத்தை வெளியிட்டாங்க. அதாவது மலையாள நாவல்கள்லையே ரொம்ப சூப்பரான புக் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்திய இதுலேயே தனித்த இடம் இந்த நாவலுக்கு உண்டு அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க பிளர்பில். ஸோ கண்டிப்பாக இந்த புத்தகம் மஸ்ட் ரீடு. அவ்வளோ சூப்பரான புக்கு. எனக்கு ஃபஸ்ட்டு என்பிடியில் கரையான் அப்படிங்கிற புத்தகம் தான் நான் வாசித்தேன். எனக்கு வாசித்து முடித்ததுக்கப்புறமே அவங்களுடைய எல்லா புக்ஸையும் ரீட் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறையா புக்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். இந்த புக்குமே மஸ்ட் ரீடு. நீங்கள் எந்த புக் இந்த 4 புக்குமே சூப்பரான புக். நான் வாசித்ததில் எந்த புக் நீங்கள் வாசிக்கிறீங்களோ இல்லையோ கண்டிப்பாக மையலி கரையோரம் அப்படிங்கிற புத்தகத்தை வாசிங்க. இது என்னென்னா ஒரு சமூகத்தில் ஒரு குறைபாடு இருக்கும் இல்லையா? அதை பற்றி அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பாங்க. அவ்வளோ நுணுக்கமாக ஆழமாகவும் சொல்லியிருப்பாங்க, அள வைக்கிற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. இந்த கதை கேரளாவில் மையலி அப்படிங்கிற ஒரு பகுதியை தான் மையமாக வச்சு தான் இந்த கதை சொல்லியிருப்பாங்க. இது ஒரு பகுதியோட கதைன்னு சொல்லலாம், அப்படி இல்லையா ஒரு குடும்பத்தில் நடக்கிற கதைன்னு சொல்லலாம், ஒரு தனி மனிதனோட வாழ்க்கையில் நடக்கிறதுன்னு சொல்லலாம், ஒரு ஊரோட கதை அப்படிங்கிற மாதிரியுமே நம்ம சொல்ல முடியும். அதாவது நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம்
6 வருஷம் கழிச்சு தான் வந்து மையலி அப்படிங்கிற அந்த ஊருமே கடும் போராட்டத்துக்கு அப்புறம் தான் வந்து சுதந்திரம் வாங்கியிருக்காங்க. அந்த இதையே வந்து மையமாக வச்சு தான் வந்து சொல்லியிருப்பாங்க. சமூக அந்த உணர்வுகளையெல்லாம் அவ்வளோ சூப்பராக வந்து இந்த புத்தகத்தில் வந்து கடத்தியிருப்பாங்க. அதாவது வெள்ளைக்காரங்கள்லாம் வந்திருப்பாங்க இல்லையா, ஃப்ரெஞ்ச் நாகரிகம் வந்து அப்போ மையலி அப்படிங்கிற ஊரில் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதனால் வந்து என்னென்னா அங்கே இருக்கிற வெள்ளைக்காரங்களுக்கு தான் வந்து நல்ல மரியாதை, அந்தஸ்து அந்த மாதிரி இருந்திருப்பாங்க. அது எல்லாமே கொடுக்குறது யாருன்னு பார்த்தோம்னா நம்ம ஊரை சேர்ந்த இந்த சாமானிய மக்கள் தான் வந்து அவங்களுக்கு அவ்வளோ அங்கீகாரம் கொடுத்துருப்பாங்க. அதனாலேயே நிறைய சுரண்டல்கள் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நடந்திருக்கும். அதை பற்றியெல்லாம் அவ்வளோ சூப்பராக சொல்லியிருப்பாங்க. இந்த புக்கை ரிவ்யூனே சொல்ல முடியாது, அவ்வளோ லேயர்ஸ் இருக்கும். படித்தா வந்து ஒரு வாரம் 10 நாளைக்கு நம்ம அதுலேருந்து வெளியவே வர முடியாது. இப்போ வரைக்கும் எனக்கு அப்படி தான் இருக்குது. 30க்கு மேற்பட்ட கதாபாத்திரங்கள் இருக்குது. எல்லாத்துக்குமே வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஆத்தர் வந்து எழுதியிருப்பார். இவ்வளோ சூப்பராக அவ்வளோ அழகாக ஒவ்வொரு கேரக்டர்ஸையுமே வந்து செதுக்கியிருப்பாருன்னே நம்ம வந்து சொல்லலாம். அதாவது சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில், அதாவது ஊருக்காக சமூகத்துக்காக நிறைய அவன் பண்ணியிருப்பான். ஆனால் கடைசியில் அந்த குடும்பத்துக்காக இருக்கட்டும், தனி மனிதன் வாழ்க்கையில் வந்து அவன் எப்படி இருக்கான் அப்படிங்கிறது தான் வந்து இந்த கதையோட முடிவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக எந்த புக் ரீட் பண்ணுறீங்களோ இல்லையோ இந்த புத்தகம் வந்து ரீட் பண்ணுங்கள். நான் தேர்டாக ரீட் பண்ண புக் வந்து பட்டாம்பூச்சி விற்பவன். நான் முத்துக்குமார் ஐயா அவங்க எழுதின புத்தகம். அவருடைய பாடல்கள் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். அதே மாதிரி தான் எனக்கும். இவருடைய எழுத்து வந்து நான் இவருடைய எழுத்தில் படிக்கிற 2வது புத்தகம். இதுக்கு முன்னாடி அணிலாடு மூண்டில் படிச்சிருக்கேன். இவருடைய எழுத்து வந்து ரொம்ப யதார்த்தமாக இருக்கும். உணர்வுகளையுமே வந்து அழகாக சொல்கிற மாதிரி எழுதியிருப்பார். எனக்கு இந்த புத்தகம் வந்து 1997 ஸ்டேட் பேங்க்கில் வந்து அந்த சிறந்த கவிதைக்கான போட்டிகளில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கின புக் வந்து இந்த புக்கு. இதில் நிறையா கவிதைகள் எனக்கு பிடிச்சிது. தூர் அப்படிங்கிற ஒரு கவிதை வந்து யதார்த்தமாக சொல்கிற மாதிரி சொல்லியிருந்தாலும் ஆண்களுடைய இயலாமை பற்றி அவ்வளோ நல்லா சொல்லியிருப்பாங்க. பிரித்தலும் நிமித்தமும் நினைக்கிறேன். ஆமாம், பிரிதல் நிமித்தமும் அந்த புத்தகத்துலேயுமே வந்து ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு நம்ம ஷிஃப்ட் ஆகும்போது அம்மா ஒரு விஷயத்த மறந்துருப்பாங்க, அப்பா ஒரு விஷயம், தங்கச்சி, நம்ம இந்த மாதிரி எல்லாருமே வந்து ஒரு சில விஷயங்கள், ஒரு சில பொருள்களை வந்து மறந்துட்டு போவோம். 5 அறிவுள்ள ஜீவன் டெய்லி நம்ம வீட்டுக்கு வருதுன்னு வைங்களேன், அதுக்கிட்ட நம்ம எப்படி கன்வே பண்ணியிருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற விஷயங்கள் எல்லாம் அவ்வளோ சூப்பராக இந்த கவிதையில் எழுதியிருப்பார். கிராமத்து கிரிக்கெட் அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை எழுதியிருப்பார். எனக்கு வந்து சின்ன வயசுக்கே போயிட்டு வந்த ஒரு ஞாபகம் வந்து வந்தது. இயல்பான ஒரு எழுத்து நடை வந்து அவருடைய எழுத்தில் இருக்குது. நான் 4th ரீட் பண்ண புத்தகம் வந்து ஒரு ஊரில் 2 மனிதர்கள், பிரபஞ்சன் ஐயா அவர்கள் எழுதினது. நான் இந்த வருஷம் வந்து இவருடைய புத்தகம் தான் 12 மாதம் 12 படைப்புகள் வந்து வாசிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி இவருடைய நான் 3 புத்தகம் வாசிச்சிருக்கேன். பெண் அப்படிங்கிற புத்தகம் வாசித்தேன். அது ஃபஸ்ட்டு வந்து நான் வாசித்தது கழுதைக்கு 5 கால், பெண் வாசித்தேன், அப்பாவின் வேஷ்டி வாசிச்சிருக்கேன். இப்போ வந்து இந்த புத்தகம் இந்த மாதம் வந்து இந்த புத்தகம் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு புத்தகம் வந்து பிரபஞ்சன் ஐயா அவர்களுடைய புத்தகம் வந்து வாசிக்கலான் இருக்கேன். எனக்குமே வந்து அவருடைய பெஸ்ட்டு ஒர்க் வந்து நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்ன புத்தகம் வந்து இந்த வருஷம் முழுக்க படிக்கிறதுல உங்களோட சஜஷன் சொல்லுங்கள். அந்த புத்தகம் நான் அடுத்த மாதம் வாசிக்க பிளான் பண்ணிக்கிறேன். இதில் வந்து ஒரு 16 சிறுகதைகள் வந்து இருக்குது. எனக்கு நிறைய சிறுகதைகள் அவரோடது பிடிச்சிது. பிரம்மம் அப்படிங்கிற ஒரு கதை, அதுக்கப்புறம் மீன் அப்படிங்கிறது, மாமன் உறவு அப்படிங்கிற ஒரு கதை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அம்மா, பகை, விழுது, இந்த மாதிரி நிறையா கதைகள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிது. இந்த தொகுப்பு வந்து வெளிவந்த ஆண்டில் சிறந்த கதைக்கு வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டது வந்து கரிச்சான் குஞ்சு அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க.
இது எதனால் எனக்கு பிரபஞ்சன் ஐயா அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னா, ஒரு எதார்த்தம் இருக்கும். ஒரு மனிதாபிமான அடிப்படையில் அவர் ஒரு ஹியூமனிட்டி இருக்கும் அவருடைய எழுத்துல. அவ்வளோ நுணுக்கமா உணர்வுகளை எல்லாம் வந்து சூப்பரா கையாள்வாரு. அது மட்டும் இல்லாம பெண்கள வந்து அவ்வளோ உயர்த்தி வந்து பேசுவாரு. அவ்வளோ ரசிப்பாரு. அ அந்த உரிமைகளுக்காக ஒவ்வொரு கதைகள்லையுமே சொல்றதுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி சொல்லிட்டே போலாம். அவருடைய எழுத்துமே வந்து ரொம்ப எளிமையாவும் இருக்கும். அதனால தான் வந்து இந்த வருஷம் பிரபஞ்சன் ஐயா அவங்கள சூஸ் பண்ணது. ஃபஸ்ட்டு வந்து நான் முத்துக்குமார் ஐயா தான் சூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்தேன். கடைசியா வந்து இல்ல அதுக்கு முன்னாடி நம்ம பிரபஞ்சன் ஐயா அவங்களது வாசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதனால பிரபஞ்சன் ஐயா வந்து செலக்ட் பண்ணேன். ஸோ நானும் தான் இந்த மாதம் நான் படித்த புத்தகம். இதில் வந்து எந்த புத்தகம் நீங்கள் வாசிக்கிறீங்களோ இல்லையோ, மய்யலி கரையோரம் கண்டிப்பாக வாசிங்க. அதுக்கப்புறம் அப்படின்னு சொன்னோம்னா, நான் ஒரு ஊரில் 2 மனிதர்கள் கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுவேன். எனக்கு ஒரே ஒரு சந்தோஷம் என்னென்னா, இந்த மாதம் நான் ரொம்ப ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணேன். சென்னை புக் ஃபேர் அப்படின்னு போயிட்டு வந்துட்டு, அதுக்கப்புறம் திருப்பூர் அப்படி இப்படி பொங்கல் அப்படியே நாள் போயிடுச்சு. ரொம்ப ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணாலும் நாளுமே வந்து சூப்பரான புக் வந்து ரீட் பண்ணேன் அப்படிங்கிறதுல ரொம்ப சந்தோஷம். சரி மெதுவாகவே போவோம் இந்த வருஷம் அப்படின்ட்டு, நீ போக போக கொஞ்சம் ஃபாஸ்டன் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இதில் வந்து என்ன புக் வாசிச்சிருக்கீங்க, இல்லை நீங்கள் வந்து ஜான்வரியில் என்னென்ன புக்கெல்லாம் வாசிச்சிங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.